அது மரம் இல்ல? ஆமா, அதுக்கு இத மரம். அந்த பெரிய மரம். அந்த பெரிய மரங்கடா. ஆமா, அதான் கோயில பாறை. நல்லா இருக்குமா? இதோட அது நல்லா இருக்குது. நினச்ச மக்களை அப்பயே நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிறோன்னு திருப்பி வந்தேன் நான். ஸோ அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது, அந்த கோவிலும் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நம்ம அந்த ஊர் உள்ள போனோம் பார்த்தீங்களா, அந்த ஊர்லேருந்து அந்த பால்வெட்டியாக ஸ்கூலான்னு தெரியல, அது வழியாக தான் போக சொல்கிறாரு. அப்படி போயிட்டு பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஹலோ மக்கள், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறேன் நம்புறேன். நம்ம வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த வீடியோ வந்து ஒரு 5வது வீடியோன்னு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 4 வீடியோ போட்டிருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒன் டேலேயே இவ்வளோ இடத்துக்கு போயிருக்கோம். அதுவும் வந்து ஒரே இடத்துல வந்து வேலூர் சைடில் இவ்வளோ ஒரு பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி வேறு லெவல், அது சூப்பராக இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்து போய் டீட்டெயிலாகவே நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் வந்து இந்த வீடியோ வந்து 5வது பார்ட்டாக இருக்குது. ஸோ புதுசாக வந்தவர்களுக்கு சொல்லிடுறேன், ஆல்ரெடி நம்ம 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோவோட லிங்க்கும் நம்ம சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா பார்க்கலாம். ஏன்னா ஒரு இடமும் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு ஃபைனல் வீடியோ, இந்த நம்ம ட்ராவலிங்கில் இந்த சீரீஸோட ஃபைனல் வீடியோ. அதனால் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி போன இடத்தோட குயிக் வீடியோ ஒன்று பார்த்துடலாம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா, காலையிலேயே ஃபஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா இந்த கில்மல் ஃபோர்ட் தாங்க. வேறு லெவலில் இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒரு ஹிடன் ஸ்பாட் தான். ஆனால் நீங்கள் போனீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் போனால் மார்னிங் டைமில் போனவங்க, அப்போ தான் அந்த நேச்சர் பியூட்டியை பார்க்க முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து நம்ம பக்கத்தில் வந்தது தாங்க சிவநாதபுரம் வியூ பாயிண்ட்டுங்க. இந்த சிவநாதபுரம் வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குங்க, வேறு லெவலில் இருக்கும். அதுவும் வந்து இந்த சென்னை பக்கத்தில் வந்து இவ்வளோ பெரிய வியூ பாயிண்ட் இருக்குன்னா அது வந்து யாருக்கும் தெரியாதுங்க. இன்னும் கேட்டால் அந்தளவுக்கு ஒரு ஹிடன் ஸ்பாட்டு தாங்க அது. சிவநாதபுரம் வாட்டர் ஃபால்ஸ். நான் போகும்போது தண்ணியோட ஃப்ளோ வந்து கம்மியாக தாங்க இருந்தது. ஆனால் வந்து பார்க்கும்போது சூப்பராக இருந்ததுங்க. ஏன்னா 3 ஸ்டெப்பாக வந்து அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து விழுந்து வருது. ஸோ தண்ணி அதிகமாக வர டைமில் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து சூப்பராக இருக்குங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் அந்த தண்ணியிலே கொஞ்ச நாள் குளிச்சுட்டு வந்தேங்க. ஆனால் நல்லா இருந்ததுங்க. நம்ம அங்கேருந்து தாங்க அப்புறம் இந்த மலையோட உச்சி பகுதிக்கு போனோம். அங்கே உச்சி பகுதியில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம அந்த வீடியோவில் காட்டியிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராமமும் இருக்குது. அந்த கிராமத்துக்கு சைடாக நம்ம போயிட்டு வந்திருப்போம். அதுக்கப்புறம் நம்ம வந்து அங்கேருந்து கீழே இறங்கணுங்க. ஆனாலும் நம்ம வந்து ஏதோ ஒரு மிஸ் பண்ணிட்டோம்னு நினச்சிக்கிட்டே வந்து நம்ம திருப்பி மேலே ஏறி போயிட்டா அங்கே ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சுது ஒரு முக்கியமான வியூ பாயிண்ட்டை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னு அவர் சொன்னாருங்க. அதனால தான் நம்ம வந்து இந்த 5வது பார்ட்டோட வீடியோ, ஸோ ஒரு சின்ன ஒரு ரீகேப்போடு நம்ம வந்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அந்த இடம் வந்து வேறு லெவலில் இருக்குங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், எப்படி போகணுன்னு சொல்கிறேன் அதையும். ஏன்னா நானும் வந்து வழி தவறி தான் போனேன் அந்த இடத்துக்கு. ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் வழி தவறிட்ட போகிறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போடும்போது வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எனக்கு அது சப்போர்ட்டாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோட நேம் MK, என்னோட சேர்ந்து பயணிக்க வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம். நினச்ச மக்களை அப்பயே நான் ஏதோ மிஸ் பண்ணிட்டு போகிறோன்னு திருப்பி வந்தேன் நான். ஸோ அவர் சொன்ன மாதிரி அங்கே ஒரு வியூ பாயிண்ட்டு அங்கே இருக்குது, அந்த கோவிலும் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே போய் பார்ப்போம். நம்ம அந்த ஊர் உள்ள போனோம் பார்த்தீங்களா, அந்த ஊர்லேருந்து அந்த பால்வெட்டியாக ஸ்கூலான்னு தெரியல, அது வழியாக தான் போக சொல்கிறாரு. அப்படி போயிட்டு பார்க்கலாம் வாங்க. அவர் சொன்ன ஸ்கூல் இதுதான் மக்களே, பாருங்கள் இந்த ஸ்கூலு. இந்த வழியாக அப்படியே போக சொன்னார் நேராக. இதுதான் ஸ்கூலு. என்னோட பேர் கோபால், கூப்பிடுறது இல்லை கோபால்னு தான் கூப்பிடுவாங்க. ஸோ இந்த ஸ்கூலில் நீங்கள் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சிமெண்ட் ரோடு மேலே ஏறனாரு, அதுதான் அந்த சிமெண்ட் ரோடு. பார்க்கவே வேறு லெவலில் இருக்கு. ஒரு பெரிய கிணறு இருக்குது. ஸோ இந்த சிமெண்ட் ரோடு தான் இப்போ நம்ம மேலே ஏற போகிறோம். இதுதான் அந்த கோயிலுக்கான போகிற வழின்னு சொன்னார். வாங்க போய் பார்க்கலாம். பரவாயில்ல, சிமெண்ட் ரோடு போட்டு வச்சுருக்காங்க, இதில் நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது My God. நேராக போகணுமா இப்படி கீழே போகணுமான்னு தெரியல. என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே. சரி வாங்க போய் கேட்போம் யாருன்னா இருந்தா. இருங்க மக்களை, இவ்வளோ ஹைட்லேயும் வீடுங்க பாருங்கள், எவ்வளோ வீடு இருக்குது.
இது வரைக்கும் தான் போக முடியும் போல். இதுக்கப்புறம் நம்ம நடந்து தான் போகிறோம். இங்கே வண்டி நிப்பாட்டு நடந்து போய் பார்ப்போம். இதோட எண்டு இது அப்படி போகுது மேலே. வாங்க, நம்மளுக்கு ரூட்டு தெரியாது, நம்ம நினச்ச பாதை தான் நம்ம போக வேண்டிய வழி. வண்டி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது மக்களே. நான் நடந்து வந்துன்னு இருக்கேன். ஆக்சுவலி நான் கரெக்டாக தான் வந்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறேங்க. ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் வரப்போகுது மட்டும் நல்லா தெரியுது. அவர் சொன்ன கோவில் இங்கே தான் இருக்குமோ நினைக்கிறேன். இது ஒரு பாதை ஒன்று போகுது, செக் பண்ணிடலாம். இங்கே ஒரு வீடா இது கோவிலான்னு தெரிலங்க. பார்க்க நல்லா இருக்குங்க வியூ. ஆனால் இந்த இடமான்னு எனக்கு தெரியல. சரி வாங்க, நம்ம அந்த சைட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சார் இப்போ இந்த ரூட்டில் போவோம். நம்ம வழியில் யாரும் தடுக்க முடியாது நம்ம வழியை. நம்ம அதே ரோட்டில் நேராக வந்திருக்கோம். ஏங்க நம்ம வழி தப்பாக வந்துட்டோங்க. அவர் சொன்ன பிளேஸ் அங்கே இருக்குங்க. அங்கே பாருங்க. ஐயோ சூப்பராக இருக்குங்க அந்த இடம். தெரில உங்களுக்கு பாருங்க. அங்கே தாங்க நம்ம போனோம். நம்ம தான் மாறி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். இன்னும் எப்படி போகணுன்னு தெரியலையே. இதுவும் நல்லா தான் இருக்கு, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அங்கே பாருங்கள் வியூ பாயிண்ட் வேறு லெவலில் இருக்குங்க. அங்கே நம்ம போகிறோம் இப்போ. வாங்க எப்படின்னா வழியை கண்டுபிடிச்சி போயிடலாம். தாண்டா எனக்கு வேணும் மக்களே நான் இந்த சைடு வந்தேன். இதுதான் அந்த வியூ பாயிண்ட்டு பார்த்துங்க. ஸோ நான் இப்போ அங்கே போனோன்னா நடந்து ரொம்ப தூரம் போனோம் மக்களே. அதனால் என்ன பண்ணுறேன், நேராக வண்டிக்கிட்ட போயிடுறேன். வண்டி எடுத்துகிட்டு அப்படிக்கு என்ன ரூட் இருக்கான்னு பார்த்துட்டு ஸோ அப்படிக்கா வந்து அங்கே வர முடியான்னு பார்த்துக்கலாம். சரிங்களா? நல்லா இருக்குது பாருங்களேன் அந்த வியூ. போகலாம் வாங்க. டைம் இல்லைங்க, சன்செட் ஆக போகுது. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பணும், வர டைம் இல்லை. சரி வாங்க. இந்த புளியா மரத்தை பார்த்து எவ்வளோ புளியாங்க பாருங்களேன். யாருன்னா புளியாங்க மரம் வேணுமா? வேணும்னா சொல்லுங்கள். வேணும்னா அப்படி எகிரி அழகாக இடி பறித்து வரேன். செம்மையாக இருக்கலாங்க. ரொம்ப நாள் ஆச்சுங்க பிள்ளைமரம் பார்க்க. நல்லா இருக்கு, புளிக்குது. பார்த்தீங்கன்னா நான் ஸ்கூல்லேருந்து மேலே சிமெண்ட் ரோடு ஏறணும் பார்த்தீங்களா, அதுலேருந்து நான் மேலே நேராக போனேன் ஃபஸ்ட்டு. இப்போ வந்து இந்த புளியா மரம் ஒன்று இருக்குது. இந்த புளியா மரத்துலேருந்து அவர் அதான் சொன்னார், நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். புளியா மரத்துலேருந்து நேராக போகப்பா, நேராக போனீங்கன்னா வந்துடும்னாரு. ஸோ இப்போ நேராக போய் பார்க்கலாம். மக்களே அந்த புளியா மரம் வழியிலேருந்து வந்தாச்சு. ஸோ இதில் நேராக போகணுன்னு நினைக்கிறேன். அப்புறங்க அந்த புளியா மரத்தில் நேராக வந்துட்டேன்னா வண்டியே போகலாம், வண்டி எடுத்துன்னு போகலாம். இப்போ எப்படி போகணுன்னு எனக்கு தெரில. இது வீடு, ஓகே, இது வீட்டுக்கான போகிற வழி. அப்போ நம்ம போக வேண்டிய பாதை இது தான். ஐயா இதுலேயே 2 போதே. அதுக்கு நீங்க மேப்னு சொல்லணும். ஸோ நம்ம இதில் போய் பார்க்கலாம். இதான் கோவில் நினைக்கிறேன். வாங்க போய் பார்ப்போம். வண்டி இங்கே ஸ்டாப் பண்ணுறோம். கொஞ்ச நேரத்து வண்டி ஸ்டார்ட் ஆகலை, எனக்கே பயமாயிடுச்சு வண்டி என்ன ஃபால்ட் வச்சிட போதான்னு. மற்றபடி இப்போ ஓகே, கிக்கர் அடித்தோன்னும் சரியாயிடுச்சு. வாங்க, இதுவான்னு தெரில, பார்த்துக்கலாம். அது ஏதோ ஒரு வீட்டுக்கு போகுது மக்களே. திருப்பி வண்டி எடுத்துன்னு அப்படி போவோம். போன பாதை அதில் போனோம், இப்போ இந்த பாதை. So high I'm hypnotized. What's up is down, what's left is right. Chasing stars and holding you. I can't see the end, but we'll see it through. ஐயோ
இங்கே ஒன்று போதுங்க, இருங்க இந்த சைடு போய் பார்த்துடலாம். பார்த்துட்டு அந்த சைடு வந்து பார்ப்போம். நம்மளாம் ஒரு வழியை விடக்கூடாதுங்க, எல்லா வழியும் செக் பண்ணிடணுங்க. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் வரும்போது இதை பார்க்காம போயிட்டோம், அதை பார்க்காம போயிட்டோம்லாம் யோசிக்கக்கூடாது. வாங்க இது என்னன்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. மக்களே இந்த பாறையை பாருங்கள், ஏலியன் தலை மாதிரி இருக்குது. சாரி, ஏலியன் ஷிப்பு மாதிரி இருக்குது இந்த பாறை. பயங்கரமாக இருக்குங்க இந்த பாறை. இது என்னன்னு தெரிலங்க. மேலே அதே வீடு தாங்க, அந்த வீடுலேருந்து வருது. அக்கா இங்கே செல்லியம்மன் கோயில் இது நேராக போகலாமா? சரி. ஓகே ஓகே, அப்படியே போகலாம்ல பைக்கில்? போகுதுல, சரி. சரிங்கக்கா, தேங்க்ஸ். மக்களே அவங்க வண்டியை வச்சுன்னு கஷ்டப்படுறாங்கோ, அதனால தான் நான் வண்டியை அங்கேயே விட்டு வந்துட்டேன். நம்ம எப்போவுமே ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கணும். இப்போ நம்ம கிட்ட தான் வந்துட்டோம், நினச்ச மாதிரியே வந்துட்டோம். வழி இல்லைன்னு நம்ம திரும்பி போகல, நினச்ச மாதிரியும் நம்ம இங்கேயே வந்துட்டோம். சரி வாங்க மக்களே அப்படியே பார்ப்போம். என்ன ஒரு கன்ஃபியூஸ்னா, இங்கே நிறைய வீடு இருக்குது மக்களே. இப்போ வந்து நம்ம இது வரைக்கும் வண்டியும் எடுத்துன்னு வரலாம். ஏன்னா செல்லியம்மன் கோயில் இதோ இங்கே பாருங்கள், கோயில் இங்கே இருக்குது. இங்கே இது வரைக்கும் வண்டி எடுத்துன்னு வரலாம். நான் ஏன் வண்டி எடுத்துன்னு வரலன்னா, ஏன்னா பாறைங்க எதனா இருக்கும், நம்ம சின்ன வீல் இல்லையா, ஏறி இறங்கிறதுக்கு கஷ்டப்படும்ட்டு நான் வண்டி அங்கேயே நிப்பாட்டேன். சரி இப்போ நம்ம போயிட்டு அந்த வியூ பாயிண்ட்டை பார்க்க போகிறோம். அது கோயிலையும் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி அங்கே வந்து வியூ பாயிண்ட்டில் ஃபோட்டோலாம் எடுத்துனுக்குறாங்களோ, அவங்கள வச்சுட்டு டிஸ்டர்ப் பண்ண வேணாம். ஸோ நம்ம இந்த சைட்லேருந்து போய் பார்ப்போம் வியூ எப்படி இருக்குன்னு. வியூ வேறு லெவலில் இருக்குங்க இங்கே. வண்டி பாருங்க எவ்வளோ தூரம் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க இந்த வண்டி. சன்செட்டுக்கான ஒரு மஸ்ட்டு பிளேஸு போலங்க இது. தப்புறங்க இந்த மலைக்கு அந்த நடுவில் தான் சன்செட் ஆகும் போல். அதேங்கப்பா நம்மளோட போஸ்ட் வியூங்க இது. வேறு லெவலில் இருக்குல்லங்க, ஃபுல்லாக அந்த புகை, அந்த பனி. நம்ம இதை வந்து மிஸ் பண்ணிட்டு போயிருப்போம். ஏதோ தோணுச்சு நம்ம எதையோ ஒன்று மிஸ் பண்ணிட்டு வரோமேன்னு. வந்தப்போ தான் அவர் சொன்னார், இந்த மாதிரி அங்கே வியூ இருக்குப்பா, அங்கே போய் பாருங்க பண்ணார். அதான் வந்து பார்த்தா இந்த அளவுக்கு இருக்கலாம் தெரியாதுங்க. பாருங்க மக்களை, வேறு லெவலில் இருக்குல்லங்க மக்களே. இப்போ நம்ம வந்து இதை பார்த்தீங்களா, இந்த பாறை இங்கே தான் நம்ம இப்போ போயிட்டு அங்கே நின்று உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்ட போகிறேன். சேஃபாக தான் இருக்குது, சேஃப் இல்லாமலாம் இல்லை. ஸோ நம்ம எந்த அளவுக்கு ஓரம் போகிறோமோ அந்த அளவுக்கு சேஃபாக இருக்கும். பாருங்க கீழே விழுந்தால் பாறை தேராது எதுவுமே. ஸோ வாங்க நம்ம இந்த பாறையாண்ட நின்று ஒரு வீடியோ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஃபஸ்ட்டு நான் அங்கே போகிறேன். செம்மையாக இருக்குங்க இந்த இடம். இருங்க நான் ஃபஸ்ட்டு அங்கே போகிறேன். ஸோ கோவில் இருக்குங்க, கோவிலுக்கு பேக் சைடு இந்த மாதிரி தான் ஸ்லிப்பாக இருக்கும். நம்ம ஸ்லிப்பர் போட்டுன்னு இறங்கலாம், போடாமல் இறங்கலாம்.
அப்படியே நீங்கள் அந்த பாறை மேலே நடந்து வந்தீங்கன்னா வேற லெவல் வியூவாக இருக்குங்க. செம்மையாக இருக்குல்லங்க. இதை போயிட்டு மிஸ் பண்ணிட்டு போயிட்டு பாருங்க. நான் வேற லெவலுங்க. மக்களே நம்ம அந்த டைமிங்கை கரெக்டாக இருக்குது மக்களே. ஏன்னா சன்செட் ஆக போகுது. ஸோ ஆயிட்டு தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ இந்த டைமில் வந்ததுனால இடம் பார்க்கவே வேறு லெவலில் இருக்குது. இல்லைனாலும் சூப்பராக தான் இருக்கும். இன்னும் சன்செட்டில் பார்க்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஓகே மக்களே, இப்போ சன்செட்டு ஃபுல்லாக முடிஞ்சு, சன்னு வீட்டுக்கு போயாச்சு. ஸோ நானும் வீட்டுக்கு போகிறேன் இப்போது. வாங்க அப்படியே நம்ம வண்டிக்கிட்ட போயிட்டு முக்கியமாக பேக் எடுக்கணுங்க. ஆனால் அதே கிடக்குது பாருங்க என் பேகு. தெரியுதுங்களா? அங்கே கிடக்குது பேகு. ஆனால் அதே கிடக்குது. இங்கே எத்தனை வரல அங்கே வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன். அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். ஸோ வாங்க நம்ம அப்படியே வண்டிக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து அப்படியே நம்ம கீழே போயிடலாம். ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இப்போ கீழே இறங்கும் போது ரொம்ப ரிஸ்க்கு ஃபோன் வச்சுன்னு நான் வீடியோ எடுக்கிறது. அதனால் இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோ எங்கே எதுன்னு தெரில, பார்க்கலாம். ஒரு ஹிடன் ஸ்பாட்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு 2 ஐடியா இருக்குது. ஜவாது மலை போகலான்னு தோணுது. இதோ ஜவாது மலையோட தொடர்ச்சி தான் இது, இந்த மலையும். ஸோ இதுக்கு அண்ணாண்ட தான் ஜவாது மலையும் இருக்குது. சரிங்களா? நம்மளுக்கு நேரம் இல்லாததுனால நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் போயிருக்கலான்னு நான் விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் ஜவாது மலை போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா ஏலகிரி போகிற மாதிரி 2 ஐடியா பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். நான் என்னென்னு அப்டேட் பண்ணுறேன், ஷார்ட்ஸில் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம போகலாம். மக்களே, உங்களுக்கு வந்து இந்த கோவில் காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, மறந்துட்டேன் நானும். ஸோ செல்லியம்மன் அவங்க கோயில் இது. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இவங்க தான் செல்லியம்மன். சரியா தெரியல. பார்த்துங்க, இவங்க தான் அவங்க. அப்படியே அச்சலாக இருக்கிற மாதிரியே இருக்குங்க உருவ அமைப்புலாம். சரிங்களா? சரி, உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் வரும்போது பார்க்கலான்னு. ஸோ பார்த்தாச்சு. சரி, நான் அப்படியே போகிறேங்க. டாட்டா. ரொம்ப குளிர் ஆயிடுச்சு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா, ஐயோ என் வாட்சுங்க குளிக்கும் போது பேக்கில் வச்சேன்னா அங்கே வச்சேன்னா, இருங்க ஒரு டைம் பேக்கில் செக் பண்ணிக்கிறேன். பேக்கில் தாங்க இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா 6:15 ஆக போகுதுங்க. வாட்ச் கூட நான் அங்கே மிஸ் ஆகிடுச்சோன்னு நினச்சேன். பட் பேக்கில் வச்சுட்டுக்கிறேன் கேர்ஃபுல்லாக. டைம் 6:15 ஆக போகுது. ஆனால் நல்லா குளிர் இருக்குங்க இங்கே. 6:15 ஆகுதா? கரெக்டாக ஒரு இங்கேருந்து நான் வண்டிக்கிட்ட போயிட்டு ஹில்ஸ் இறங்கி ஒரு 3 ஹவருக்கு மேலே ஆகுங்க. 3.5 ஹவர் கிட்ட ஆகும். ஒரு 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவேங்க. ஆனால் 9 மணி தாண்டாத 9 மணிக்குள்ளே ரீச் ஆகிடுவேன். சரிங்களா? வீட்டுக்கு நான் பத்திரமா போயிடுவேன், பிரச்சனை இல்லை. அண்டு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். டாட்டா, பாய் பாய்.
நான் உங்கள் எம்கே. என்னோடு சேர்ந்து பயணம் செய்ய வாருங்கள், சேர்ந்து பயணம் செய்வோம்.